ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பாவக்காய் குழம்பு செய்யலாம். பாவக்காய் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், பாவக்காய், கருவேப்பிலை. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஊற போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிலவங்களுக்கு காயா செஞ்சால் சாப்பிடவே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி குழம்பா செஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். லேசா கசப்பா புளிப்பா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாவக்காய்ன்றது எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிடணும். அதை இந்த ஃபார்மில் சாப்பிட்டோன்னா நமக்கு கசப்பு ரொம்ப தெரியாது. புளி போடுறது, தக்காளியும் போடுறதுனால கசப்பு அதிகமாக தெரியாது. இப்போ பாவக்காய் குழம்புக்கு தாளிச்சு விட்டுக்குவோம். இப்போ கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டோம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா லேசாக வதங்கின உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு லேசாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம். அடுத்து பாவக்காயை போட்டுக்கலாம். பாவக்காயை போட்டு பாவக்காயை நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க, பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதுல தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம பொடி போட்டுக்கலாம். இந்த பொடி வந்து புளிக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் போடுற பொடி. இதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பொடி வாசம் லேசாக போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு இப்போ குழம்பு ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் குழம்பு எப்படி. இந்த குழம்பு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளுடைய பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாவக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அளவு குறிப்பு ஒன்று பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, முல்தானி மெட்டி பவுடர். இந்த உருளைக்கிழங்கை நம்ம சீவி அதில் உள்ள ஜூஸ் எடுத்துக்கலாம். இது உருளைக்கிழங்கு ஜூஸு. இதில் முல்தானி மெட்டி பவுடரை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து குளித்தோன்னா ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும். பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும்.